இது மேலே என்ன பூசிருக்கீங்க அக்கா? இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பனியர் பாருங்களேன். இங்கே இருக்கிற மக்கள் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் டெக்னாலஜி வந்து அவங்களே டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே இருக்கிற மண்ணை எடுத்து அந்த செங்கல் மாதிரி குழச்சி செங்கல் மாதிரி பிடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு கிராமத்துக்கு போகிற வழி தான் இது. வீடியோவில் நிறையா விஷயங்கள் வந்து கேமராவில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு கிராமத்துக்கு போகிற வழி தான் இது. இது வந்து கயமக்கொல்லி அப்படின்ற ஒரு கிராமத்தை தேடி போயிட்டுருக்கோம். ஐயோ, மொபைலே கீழே விழுந்துரும் போல இருக்கு. எல்லாமே நம்மளுக்கு சதிகள் தான் பண்ணுது நண்பர்களே, ஏன்னு தெரியல. ஒன்றும் இல்லை, இப்போ ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணி வ்ளாக் எடுக்கலான்னு பார்த்தா ஹெல்மெட்டில் இருக்கிற ஸ்க்ரூ வந்து இதாகிடுச்சு. அதனால் நிற்க மாட்டேங்குது. அது எப்போ வேணாலும் மொபைல் கீழே விழுகிற மாதிரி இருக்குது. அது வேறு ஒரு சைடில் பார்த்துட்டு வரணும். இதுதான் கயமக்கொல்லி போகிற ரோடே படுபயங்கரமாக இருக்குது. அங்கே வந்து இருளர்கள் இருக்காங்களாம்மா. அவங்கள வந்து வேறு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக சொன்னாங்க, காட்டு இருளர்களாக ஏதோ ஒரு சம்திங் சொன்னாங்க. அவங்களுடைய கிராமம் இங்கே இருக்காமா. ஒரு சிலருக்கு வீடு கட்டியிருக்காங்க, ஒரு சிலருக்கு கட்டலை. இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே கிராமம் மாதிரியே தான் இவங்களுக்கும் இருக்குது. அதனால் நம்ம அவங்கள போய் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இது எப்படி அமைய போகுது அப்படின்றத நம்ம அந்த கிராமத்துக்கு போயிட்டு அப்புறமா பார்ப்போம். இது போகிற வழிகள் வந்து அப்படியே மலை மேலே ஏறி ஃபஸ்ட்டு கியர் இல்லைன்னா ஏறாது, அப்படியே மலை மேலே ஏறி தான் போகுது. ஆனால் வீடியோவில் நிறையா விஷயங்கள் வந்து கேமராவில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து இப்படி மேலே ஏறிச்சு, ஆனால் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு எப்படி போகிறோம் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் காட்டுக்குள்ளே ஏதோ வீடு கட்டிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சவு சவுன்னு சொல்லுவோம்ல, அது வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் நம்ம ஊருக்கு வர சவு சவு. திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், எங்கேயாவது பார்த்துட்ருப்பாங்க பாருங்கள். சவு சவு அப்படியே ஹைப்ரிட் கொய்யாப்பழம் மாதிரியே இருக்கு இல்லைங்க. இது இங்கேருந்து அறுவடை செஞ்சு அப்படியே நம்ம கீழே அப்படியே வந்து நம்ம ஊர்களுக்கு வருதுங்க. கோயம்புத்தூர் ஃபுல்லாக வர்றது எல்லாமே இந்த சவு சவு தாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே நேராக பார்த்திங்கன்னா அந்த தோட்டம் தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே அப்படியே மூட்டை மூட்டையே கட்டி அப்படியே லோடு அனுப்பிடுவாங்க போல். இதுதான் இந்த தோட்டம். தோட்டத்துக்குள்ளே போகலாமான்னு தெரியல, யாரும் இல்லை. உள்ளே இருக்காங்களான்னு பார்ப்போம். அப்படியே பாருங்கள் சவு சவு எப்படி தொங்கிட்டு இருக்குன்னு. இப்போ தாங்க நான் நேர்லேயே பார்க்குறேன் இந்த சவு சவுலாம். நேரில் பார்க்குறேன்னா கொடியோடு இப்போ தான் பார்க்குறேன். இந்த முள்ளெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எங்கடா அது முள்ளோடு அப்படியே இருக்குது. இது எல்லாமே சவு சவு தோட்டம் தாங்க. வாவ், மண்டையில் இடிக்குது. இதுக்குள்ளே தான் இவங்க ஃபுல்லாக சவு சவு போட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சவு சவு தாங்க. அங்கங்கே அப்படியே தெரியுது பாருங்கள் ஃபுல்லாக. இது சவு சுரக்காய் அப்படின்னு ஒரு சில இடத்துல சொல்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நேமில் வந்து சொல்லிக்கிறாங்க. அது எப்படி வருது பாருங்கள். கூடலூர் சுற்றியுமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே டீ எஸ்டேட்டு, காஃபி, அப்போ இந்த பாக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சவு சவு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் அதிகமாக வந்து பயிர் போட்டுட்ருக்காங்க. ஊட்டி சைடில் பார்த்திங்கன்னா டீ, காஃபி, அதுக்கப்புறம் அந்த பெப்பர், இந்த மாதிரிலாம் போடுறாங்க. அந்த மலைத்தொடர்கள்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர வர காலநிலை கொஞ்சம் மாறுது பார்த்திங்களா. அதனால் வந்து சவு சவு இந்த மாதிரிலாம் இங்கே வந்து வெள்ளாமல் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் தான் இது எல்லாமே. இதுக்குள்ளே எங்கேயோ போகுது, அதுக்குள்ளேயே ஒரு வீடு இருக்குது. ஆனால் நம்ம அங்கே போய் டைமை ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், வேஸ்ட் பண்ண வேணாம். இன்ஸ்டெட் நம்ம அந்த கிராமத்துக்கு போய் பார்ப்போம். அந்த கிராமம் எப்படி இருக்குது, என்ன இது அப்படின்றது அந்த கிராமத்துக்கே போயிடுவோம். அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட அப்படியே கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சு அவங்க கிராமம் என்ன ஏது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். இங்கே வேறு 2 ரோடு பிரியுது.
ரோடு இல்லை, இதுதான் ரோடு. இது ரோடே இல்லை சாமி. வேறு இதோட முடியுது. நம்ம அதை அப்படியே கொஞ்சம் பார்த்து போய்க்கணும். கடவுளை மொபைலுக்கு கீழே விடாமல் இருந்தால் சரி சாமி. எப்படி இருக்குது தெரியுங்களா? நான் அல்ட்ரா வைடு லென்ஸ் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ரோடு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஓரளவுக்கு விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு இடமுமே அப்படியே பேச்சஸாக இருக்குதுங்க. ஐயோ, இங்கே எங்கே போகுது, இங்கே எங்கே போகுது? சரி, இதில் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். இதில் கொஞ்சம் கான்க்ரீட் போட்டிருக்காங்க. ஏதோ ஊருக்கு தான் போகுன்னு நினைக்கிறேன். இதில் எதுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்து பார்ப்போம். அடே சாமி, எங்கே சாமி இப்படி போகுது? அநேகமாக இதுதான் ஊருக்கு போகிறதா இருக்குன்னு நினைக்கிறேங்க. இல்லைன்னா இவ்வளோ தூரம் வெட்டி இது பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அப்படியே போய் இறங்குற மாதிரி கூட வச்சுருப்பாங்க. அம்மா வராங்க. இந்த ஊர் பேர் ஐயோ மறந்துச்சுன்னு அதுக்கு முன்னாடி. அம்மா, காலனி இதுக்குள்ளேயாங்கம்மா இருக்குது? காலனி இதுக்குள்ளேயா இருக்குது? வீடெல்லாம் உள்ளே இருக்குங்களா? சும்மா இந்த மலைவாழ் மக்களை அவங்க கிராமத்தை எல்லாம் பார்க்குறதுக்கு வந்தோம். அப்போ இந்த பக்கம் ஒரு கிராமம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த கிராம பேர் என்னங்கம்மா? கங்குமூலா. இன்னொன்று கொல்லின்னு ஏதோ சொன்னாங்களேம்மா. ஆ, அந்த காங்கிரீட் ரோட்டில் போகணுங்களா? ஓ, அதுக்குள்ளேயே ஒரு கிராமம் இருக்குது. இங்கேயும் ஒரு கிராமம் இருக்குது. இது கங்குமூலா. ஓ, சரி சரி சரிங்கம்மா. இங்கே எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்காங்களா, இல்லை மண் வீட்டில் தான் இருக்காங்களா? மண் வீட்டில் தான் இருக்காங்க. இங்கே வாழ்கிற மக்கள் இப்போது இருளர்கள், முதுவர்கள் அப்படி இருக்காங்களா? இங்கே இருக்கிறவங்க யாருங்கம்மா? பனியர். அங்கே இருக்கிறவங்க இருளர்களுங்களா? குறும்பர். ஓ, சரி சரி சரிங்கம்மா. இப்போது உள்ளே இருக்காங்களாங்கம்மா? ஓ, சரிங்கம்மா. உள்ள எல்லாம் மண் வீடு தான். இனி அரசாங்கம் உங்களுக்கு மண் வீடு கட்டி கொடுக்கலீங்களா? ஓ, சரி சரிங்கம்மா. அதாவது கல் மட்டும் வச்சுருக்காங்க, இனி பூசலை, மேலே பூசலை. ஓ, சரி சரிம்மா. ஆனால் உங்களுக்கு கரண்ட் வசதியெலாம் இருக்குது, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் வீடு மட்டும் கட்டலை. கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா, இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நிறுத்திட்டாங்களா? ஓ, அந்த கல் வச்சே 2-3 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னும் முடிக்கல. ஓஹோ. இங்கே வேறு 2 வீடு மட்டும்தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் கிராமம் இருக்குது. ஓ, சரி சரி சரிங்கம்மா. இங்கே பனியர் அப்படின்னு சொல்கிறீங்கம்மா. உங்களுடைய தொழில் என்னங்கம்மா இங்கே? ஓ, போக முடியல. இப்போ நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி டீ எஸ்டேட்டுக்கு வேலைக்கு தான் போவீங்க, இல்லாமல் வேறு எந்த வேலைக்கும் போக மாட்டீங்க? இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பட்டா இடங்களா? இல்லை, காட்டுக்குள்ளே இருந்துக்கலாம், எப்போ வேணாலும் போக சொன்னால் போகணும், அந்த மாதிரி. சரி சரி சரிங்கம்மா. உள்ளே இருக்காங்களா, மக்கள்லாம் இருக்காங்களா? போகலாங்களா? சரிங்கம்மா. சரிங்கம்மா. இந்த காட்டுக்குள்ளேங்களா? ஓ, இப்போ உங்களுக்கு கேஸ் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் விறகு தான். சரி சரி சரி. சரிங்கம்மா சரிங்கம்மா. அந்த வீட்டில் ஆள் இருக்குது, அந்த வீடெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்க. ம், சரிங்கம்மா. எங்கள் வீடு இந்த 2 வீடு தான் சரி பண்ணி கொடுப்போம். ஓ, இங்கே மொத்தம் எத்தனை குடும்பம் இருப்பீங்க? அங்கே 2 குடும்பம், அந்த வீடு சரியாச்சு. ம், இப்போ மண் வீடெல்லாம் சொன்னீங்களா? மண் வீடெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கல. சரிம்மா, போய் பார்க்குறேன். சரி, நீங்கள் இப்போ போகிறீங்க, நீங்கள் விறகு வெட்டி கொண்டு வரணுமா? டைம் ஆயிடாதுங்களா? இங்கே விலங்குலாம் இருக்கு இல்லைங்கம்மா, யானை இதெல்லாம் இருக்குங்களா? பார்த்து தான் போகணும். ஐயோ, இப்போ நீங்கள் தனியாக போகிறீங்க? சரிங்கம்மா சரிங்கம்மா. சரி, போயிட்டாங்கம்மா, நான் பார்த்துட்டு வரேங்க. சரிங்க. பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, இதுக்குள்ளே தான் கிராமம் இருக்குது. ஆனால் ரொம்ப இறங்குதுங்க கிராமம். ஐயோடா. இந்த வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் முன்னாடி அப்படியே வாழ்ந்துருப்பாங்களாட்டிருக்கு. இப்போதைக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய வீடு பார்த்தீங்களா மண்ணிலே தான் கட்டி வச்சுட்டு இருந்துருக்காங்க. அம்மா, ஏய்
நான் இல்லைடா அப்பா சாமி. எங்கடா வரீங்க? டேய். ஐயோ சாமி கடிச்சிருக்குதுங்கடா சாமிங்களா. அப்பா. ஸோ அப்போயே பாருங்கள் மேலையெல்லாம் மண் வச்சு நல்லா பூசிட்டு அப்படியே சுண்ணாம்பெலாம் அடிச்சு விட்டு வந்துருக்காங்க. அதனால தான் அப்படி இருக்குது. இங்கே என்னடா பண்ணுறேன்? என்ன சுற்றி சுற்றி எவ்வளோ பெரிய குழவிங்க அது. இவங்களாம் கொஞ்சம் அப்படியே போட்டு வச்சுருந்துருக்குறாங்க. அப்பா உள்ளே பாருங்கள் வீடு எப்படி இருக்குதுங்க இது. லாஸ்ட்டில் பாருங்களேன். அப்பா அவங்களே அப்படியே கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிவிட்டு. ஏன்டா இதுக்குள்ளே இது போகக்கூடாதுன்னு சொல்கிறானா? வேறு ஏதாவது இருக்கா? இங்கே என்னடா பண்ணுற? இவங்க என்ன பண்ணியிருக்கானாங்க, இவங்களே செங்கல் இங்கேயே ரெடி பண்ணியிருப்பாங்களாட்ருக்குங்க. டேய் தங்கம், நான் ஒன்றுமே பண்ணல, அமைதியாக ஒரு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செங்கல் மாதிரி மண்ணையே குழச்சி அப்படியே செங்கல் மாதிரி அவங்களே கட் பண்ணி அதுக்கப்புறமா வச்சு கட்டியிருக்காங்க. அப்படி தான் இந்த வீடு ஃபுல்லாகவே இருக்குங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் எல்லாம் ரெனோவேட் பண்ணியிருப்பாங்களாட்ருக்கு. கொஞ்சம் வசதி லைட்டாக வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் மட்டும் அப்படியே கொஞ்சம் காசு வரும்போதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்களாட்ருக்கு. ஆனால் இது ரொம்ப பழைய வீடுங்க. இந்த கதவெல்லாம் பார்க்கும்போதே தெரியும். அந்த கதவில் இருக்க டிசைன் இதெல்லாமே இந்த பழைய வீட்டில் நம்ம பார்க்குறது தான். சரி ஓகேங்க. அப்படியே அந்த இடத்துல சில வீடெல்லாம் இருக்குது. அப்படியே நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். இதுதான் இந்த அக்கா சொன்ன வீடுன்னு நினைக்கிறேன். இந்த இது 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுங்க, இன்னும் பூசவே இல்லை அப்படின்றாங்க. ஸோ அப்படி தான் சில வீடுகள் இங்கே இருக்குது. அப்படியே கிராமத்தையெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்க்கா. யூடியூப்பில் இருந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து. இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் மண் வீடுங்களாங்க்கா? இப்போ இந்த வீடு கட்டி ஒரு 2-3 வருஷம் இருக்குங்களா? ஆனால் பூசவே இல்லைங்க்கா மேலே எல்லாம்? பூசலை. ஓ, ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இருக்கு ஏங்க்கா இது கட்டி? ஓ, இதுக்குள்ளே எத்தனை குடும்பம் இருப்பீங்க? 1. இந்த ஊரில் தெரியலைங்களா? சரிங்கக்கா. சரிங்கக்கா, அப்படியே அந்த வீடு பார்த்துட்டு வந்துடுறேங்க்கா. இது அந்த காலத்தில் அவங்க வச்சுருந்த வீடாட்டிருக்கு. அண்ணா அண்ணா இருக்கீங்களா? சும்மா வீடு மட்டும் அப்படியே பார்த்துக்கிறேங்க. நாயெல்லாம் எதுவும் இல்லை. சரி. இது ஃபுல்லாக மண் வீடாங்க்கா? ஓ, இது மேலே என்ன பூசியிருக்கீங்க? சாணி இந்த கலர்லையா இருக்கும்? ஓ, சாணி கூட கறியை இது பண்ணி அப்புறமா மேலே பூசிக்குவீங்களா? சரிங்கக்கா. இது செங்கல்லாம் நீங்களே செஞ்ச செங்கலா இல்லை வெளியில் வாங்கினதாங்க? நீங்களே இங்கே இருக்கிற மண்ணை எடுத்து செங்கல் மாதிரி செஞ்சு நீங்களே கட்டிக்கிறீங்களா? ஓ, வீட்டில் யாரும் இல்லைங்களா? அக்கா, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பணியர். பணியர். உங்களுடைய தொழில் அப்படின்றது இந்த விவசாயம் பண்ணுறது தான். அந்த மாதிரி இது உங்களுக்கு பட்டா இடங்களா? தெரியாதுங்களா? சரி. அப்படி சும்மா அப்படியே பார்த்துக்கிறேங்க்கா. ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணி இது. அப்பப்போ நீங்கள் மண் வச்சு பூசணும் இல்லையா? மழை வந்ததுன்னா கரையும் பாருங்களேன். ஆனால் நிறைய கிராமத்தில் அதே கலரில் அப்படியே விட்டுருவாங்க. இல்லைன்னா மேலே சாணி மூடுவாங்க. நீங்கள் அது கூட கறி வச்சு பூசிடுவீங்க கலருக்காக. பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓ, இங்கே ஒரு ரூமு, உள்ளே ஒரு பெட்ரூமு. சரி. ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கீங்க நீங்கள் கலர்லாம் பூசி. இது என்னதுங்கக்கா இது? ஓ, இது காஃபிங்களா? இது இப்படியே விற்றுருவீங்களா இல்லை மேலே இருக்க தோல் எடுக்கணுங்களா? அப்படியே விற்றுருவீங்களா? ஓஹோ, இதுதான் காஃபி செடி ஏங்க்கா? பாருங்கள். இந்த ஊர் பேர் என்னங்கக்கா? கங்குமூலை. ஓ, பாருங்களேன். உங்களுக்கு கரண்ட்டு இருக்குங்களா? சரி.
கரண்ட் இப்போ கொடுத்ததுங்களா முன்னாடியே கொடுத்துட்டாங்களா? முன்னாடியே கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓடெல்லாம் வச்சு அழகாக கட்டியிருக்கீங்க வீடு. சுற்றியும் அப்படியே இடம் விட்டு, அதுதான் எல்லா கிராமத்தில் பார்க்குற மாதிரி தான். இங்கே இருக்கிற மண்ணை வெட்டி அந்த மண்ணை வந்து இவங்க வந்து செங்கல் மாதிரி சுட்டு அதுக்கப்புறம் அந்த செங்கலில் தான் கட்டியிருக்காங்க. அதனால தான் தாங்குது. நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், மூங்கில் வந்து நல்லா கிழித்து அந்த மூங்கிலை வச்சு அதுக்கு மேலே அந்த மண்ணை பூசியிருப்பாங்க. சில வீடுகள் பார்த்திங்கன்னா அப்படியே அங்கே இருக்கிற கருங்கல்லை வச்சு அப்படியே லைட்டாக பூசியிருப்பாங்க. இங்கே இருக்கிற மக்கள் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் டெக்னாலஜி வந்து அவங்களே டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. செங்கல் வெளியில் வந்து வாங்காமல் இவங்களே வந்து இங்கே இருக்கிற மண்ணை எடுத்து அந்த செங்கல் மாதிரி குழச்சி செங்கல் மாதிரி பிடிச்சதுக்கப்புறம் அதை சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்களே வீடு கட்டியிருக்காங்க. அந்த செங்கலை வச்சு கட்டியிருக்காங்க. பாருங்களேன், அட்வான்ஸ்டாக இருந்திருக்காங்க அப்போவே. அப்பப்போ நம்ம வந்து மழை பெய்ய அப்புறம் மறுபடியும் பூசுவாங்க இதை. ஏன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஓகே. இதில் சாரல் அடித்தது வேகமாக மழை பெஞ்சது அப்படின்னா இந்த இடம்லாம் கரைஞ்சிருக்கு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இந்த கரைஞ்சது மாதிரியே இந்த செவரும் கரைய ஆரம்பிச்சிடும். இந்த செவரும் கரையும் போது ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் அதை வந்து வேலை செய்யணுங்க. இது கிச்சன். ஆனால் நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். மண்ணில் வீடு கட்டியிருந்தால் கூட நீட்டாக இருக்குது. சாப்பாடு சமையல் அறை பரவாயில்ல. உங்களுக்கு தண்ணி எங்கே இருந்துங்க வருது? மேலே இருந்துங்களா? சரி. இப்போ இது ஒரு வீடு தாங்களா? இந்த பக்கம்லாம் வீடு இல்லைங்களா? இந்த பக்கங்களா? அதுவும் மண் வீடு தாங்களா? ஓஹோ, அங்கே இருக்காங்களா யாராவது? இருக்காங்க. சரிங்க, தேங்க்ஸ். எதுலைங்க? இது இல்லைங்களா? ஓ, இதுக்கு இந்த பக்கம் இன்னொரு வீடு இருக்குங்களாம்மா. இதுவும் அதே மாதிரி தான் கட்டியிருக்காங்க, ஆனால் கொஞ்சம் டெவலப் பண்ணி கட்டியிருக்காங்க. கங்குமூலா. ஸோ கங்குவா படம் வந்து பார்த்தோம். இது வந்து கங்குமூலா அப்படின்ற ஒரு ஊரே இருக்குது. சம்திங் டிஃப்ரெண்ட்டுங்க. ஒவ்வொரு ஏரியாவுமே நம்மளுக்கு வேறு வகையான ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டே இருக்குது. இவங்களே இவங்களுக்கு வேணுங்கிற சின்ன சின்ன விவசாயமெல்லாம் பண்ணுவாங்களாட்டிருக்கு. இப்போ வரலாங்களா? இந்த வீடு மட்டும் கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கிறேன். கிணறுங்களாங்க அது? இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குங்க இதுக்குள்ளே. வா, வத்தவே வத்தாது இந்த கிணறு. இது கவர்மெண்ட் கட்டின வீடுங்கக்கா. இது கட்டி எத்தனை வருஷம் இருக்குங்க? ஓ சரி. இது இவங்களே கட்டியிருப்பாங்க போல். வழியெல்லாம் இருக்குது. ஹாய். பாருங்கள், இவங்களே இது செங்கல் வாங்கி இவங்க அதுக்கப்புறம் கட்டியிருப்பாங்க போல் இருக்குது. ஆனால் இவங்க கான்கிரீட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா நான் வீடு அப்படியே யூடியூப்லேருந்து வரேங்க. இந்த மலைவாழ் மக்கள் வாழ்கிற கிராமத்துக்கெலாம் போய் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் இங்கே ஒரு கிராமம் இருக்குன்னாங்க, அதனால் வந்தாங்க. அப்படியே வீடெல்லாம் மண் வீடு அப்படின்னாங்க. சரி, அப்படியே எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். மாற்றிட்டீங்க. இந்த வீடு கட்டி எத்தனை வருஷம் இருக்குங்கண்ணா? இப்போ அந்த வீடு பார்த்தீங்கன்னா அவங்களும் செங்கல் அவங்களே வெட்டி கட்டியிருக்காங்க. ஆனால் கான்கிரீட் யூஸ் பண்ணல. ஆனால் நீங்கள் சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இது எத்தனை வருஷம் இருக்குங்க கட்டி? 10-15 வருஷம். ஓ, அப்போயே கட்டிட்டீங்க. கீழே மட்டும் மண் போட்டிருக்கீங்க. ஆனால் எல்லாருமே ஏன் கறி சேர்த்துறீங்க சாணி கூட? ஏன் கறி சேர்த்துறீங்க? கலருக்காக. சரி சரி சரிங்க. அதான் உங்கள் வீடு மண் வீடாக இருந்தது, இந்த பக்கம் மண் வீடுன்னு தான் சொன்னாங்க. சரி, அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு வந்தாங்க. இதுக்கப்புறம் வீடு எதுவும் இருக்குங்களா? இவ்வளோதான். இதில் எத்தனை குடும்பம் இருப்பீங்கண்ணா? கங்குமூலா அப்படின்ற கிராமத்தில் எத்தனை வீடு இருக்குங்க? 6 வீடு மட்டும்தான் இருக்குது. கங்குமூலா. ஏன் கங்குமூலான்னு வச்சுருக்காங்க தெரியலைங்களா? அதுக்கு இது தெரில. சரி, ஓகே. இங்கே எந்த மாதிரி விவசாயம் பண்ணுவீங்க? விவசாயம் பண்ணுவீங்களா இல்லை கூலி வேலைக்கு தான் போய்க்குவீங்களா? கூலி வேலைக்கு போவாங்க. விவசாயம் என்ன மாதிரி விவசாயம் பண்ணுவீங்க? ஓ, வாழை பாவக்காவும் போடுவீங்களா? இப்போ கொடியில் இருக்கிறதுல பாவக்காய் தான்.
ஓ, இங்கேருந்து நீங்கள் எங்கே ஊட்டிக்கு அனுப்புவீங்களா இல்லை வேறு எங்கேயாவது கொண்டு போவீங்களா? ஊட்டிக்கு தான் போகும். சரி சரி சரி. நிறையா இது பண்ணுறீங்க. இங்கே யானை இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்களா? இங்கே நம்ம வீட்டுக்கு பக்கமெல்லாம் வருமா? வரும். இப்போ இருக்குங்களா? ஓ, இப்போவும் இருக்குது. ட்ரெஞ்செல்லாம் எடுத்துருக்காங்க, ஆ, அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது வருது. ஓ சரி 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 சரி. ஆனால் நீங்கள் அந்த விலங்குகள்லாம் வரும், நீங்கள் தான் பாதுகாப்பாக இருந்துக்கிறீங்க. இங்கே யாரையும் மிதித்து அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணதில்லை. ஓ சரி சரி சரி. சரி வரேங்கண்ணா. சும்மா அப்படியே பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இங்கே நான் எண்ட் பண்ணுறேன். இந்த கங்குமூலா அப்படின்ற கிராமம் எப்படி இருந்தது அப்படின்னு பாருங்கள். ஸோ நிறைய பேர் ஷையாக தான் இருக்காங்க. நான் கேட்டுட்டு தான் வீடியோ எடுக்கிறேன், இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து வேலைக்கும் விறகு வெட்டுறதுக்கும் போயிட்டாங்க. அதனால் நம்மளுக்கு யாருமே பெருசாக இந்த ஊரோடைய ஹிஸ்ட்ரி சொல்கிறதுக்கோ யாருமே இல்லை. இந்த கிராமத்தோட நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இன்னொரு கிராமம் இருக்காமா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் அந்த கிராமத்தை பார்ப்பீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அடுத்தடுத்த கல்ச்சர், அடுத்தடுத்த இனம் அப்படின்னு நம்ம தமிழர்கள் இனத்தை வந்து எண்ணிலடங்க கொண்டுட்டே போகலாம் போல இருக்குது. இவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் இருக்கிறவங்க வந்து குறும்பர்கள் அப்படின்றாங்க. இங்கேயும் குறும்பர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அடுத்த கிராமம் அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் சூப்பர் டூப்பர் வீடியோ. அன்டில் டாடா டேக்கர் பாய். பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல்.